நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்தாலும் இரண்டாவது இடத்தில் பாஜக அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் பாஜகவின் தோல்வியே திமுகவினர்கள் ஆட்டுக்கிடாவை வெட்டி பலி கொடுத்த சம்பவம், அதுவும் நடு ரோட்டில் அண்ணாமலை அவர்களது உருவப்படத்தில் தற்பொழுது இரத்தக்கரையான சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. இதற்கு கனிமொழி அவர்களிடம் கேள்வி கேட்டபொழுது, ஆடை வெட்டுவது பிரியாணிக்குத்தான், மனிதனை வெட்டி என்ன பயன் என்று கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ஒரு விதமாகவும் மக்களவை தேர்தலுக்கு பின்பாக மற்றொரு கோர முகத்தையும் தற்பொழுது கனிமொழி அவர்கள் வெளிப்படுத்திவிட்டார். இதுதான் இவர்களது உண்மையான முகம். தேர்தல் என்பது ஒருவர் தோற்கக்கூடியதுதான், ஒருவர் வெற்றியடையக்கூடியதுதான். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையாமல் தோல்வியை தழுவியது. அதுவும் 2011ஆம் ஆண்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்தது. அப்போது அவர்கள் அனைவரையும் பலி கொடுத்து விடலாமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறதல்லவா. கனிமொழி அவர்கள் தற்பொழுது எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இவர் கொடுக்கின்ற நன்றி கடன், மனிதனை வெட்டினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்ப இவர் தங்களது கோரமுகத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக செய்திகளையும் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இரண்டாவது இடத்தில் பாஜக முன்னிலைப்படுத்தி இருக்கிறது. 7 இடங்களில் டெபாசிட்டை அதிமுக இழந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக நெருக்கடியான சூழ்நிலை திமுகவிற்கு உருவாகலாம். அதிமுகவும் பாஜகவும் மற்ற சிறு கட்சிகளும் கூட்டணி வைத்து கொண்டால் அதிமுகவிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சிகளிடமே திமுக டெபாசிட்டை இழக்க கூடும். ஆனால் இதற்கு அனைத்திற்கும் இவர்கள்தான் முடிவு கட்ட முடியும். ஒற்றுமை என்ற ஆயுதத்தால் இவர்கள் திமுகவை எதிர்த்தால் நிச்சயமாக திமுக வீழ்ந்துவிடும் என்ற செய்திகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.